ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சிக்கன் ரோல் பண்ண போகிறேன். இந்த சிக்கன் ரோல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஸ்நாக்ஸாகவும் எடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதை ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வேக விட்டு எடுக்கலாம். சிக்கன் வெந்துட்டுருக்கும்போது சப்பாத்தி பண்ணுறதுக்காக கோதுமை மாவு எடுத்துருக்கேன். மாவில் தேவையான அளவு உப்பு, தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை பிசைஞ்சு எடுத்துட்டேன். கடைசியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்படியே அதை புரட்டி விட்டுட்டேன். இதை மூடி வச்சிடலாம். சிக்கன் வெந்துட்டு நான் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். சிக்கன் வேக வச்ச தண்ணியை தூர விடாமல் நல்ல மிளகு, மஞ்சப்பொடி, மல்லி இலையெல்லாம் போட்டு சூப்பாக கூட குடிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச சிக்கன் நல்லா ஆறட்டும். இங்கே அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அது பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நமக்கு வேக வச்சு வச்சுருந்த சிக்கன் ஆறிட்டு இதை ஒரு மிக்சரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இங்கே வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இனி 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு இனி மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி. காஷ்மீரி சில்லி இல்லைன்னா சாதாரண வத்தல் மிளகாய் பொடியில் 1/4 ஸ்பூன் சேர்க்கலாம். சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் சிக்கன் பொடி, சின்ன டீஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா பொடி அந்த எண்ணெயோடு நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணும். இப்போ அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமா நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி இந்த மசாலாவில் அரைச்சி வச்சுருக்கூடிய சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனில் அந்த மசாலா பிடிக்கணும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்ல உப்பு காரம் எல்லாம் அதில் பிடிக்கட்டும். அடியில் பிடிக்கிறது மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளித்து கலந்து விட்டுடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிட்டேன். இனி சப்பாத்தி பண்ணிடலாம். நாங்கள் மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டிருக்கேன். சப்பாத்தி எப்படி நம்ம பரத்தி எடுப்போமோ அந்த அளவுக்கு பரத்தி எடுத்தால் போதும். சப்பாத்தி பரத்தின பிறகு 2 ஸ்பூன் அளவு நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை சேர்த்து உள்பக்கமாக மடக்கி விட்டுடலாம். 2 சைட்லேயும் இப்போ மடக்கி விட்டுட்டேன். இல்லை தண்ணி எதுவும் வச்சு ஒட்டாண்டா, அப்படியே ஒட்டிடும். இப்போ நான் ரோல் பண்ணிட்டேன். ரோல் ஆயில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடானோடனே 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடான பிறகு அந்த சிக்கன் ரோல் அதில் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுக்கலாம். ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போடும்போது கவனமாக திருப்பி போடணும், அது உடஞ்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வெந்துட்டு நான் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதை அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லைன்னா சாஸ் வச்சு கூட சாப்பிடலாம். என்கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்ததுனால பிள்ளைங்களுக்கு அதையும் வச்சு கொடுத்தேன். பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கடையிலேருந்து சிக்கன் ரோல் வாங்கி கொடுக்குறத விட நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம செய்து கொடுத்தோன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.